படையெடுப்பவர்கள் தூமகேத்துவின் நாமத்தை துதித்து போர் செய்தால் அவர்களுக்கு கணபதி வெற்றியளிப்பார் என்று உணரலாம். ஒவ்வொரு யுகத்திலும் விநாயகர் ஒவ்வொரு உருவமும் பெயரும் கொள்வதாக கணேச தந்திரங்கள் கூறுகின்றன. கிருத்தயுகத்தில் அவர் பெயர் விநாயகர். ஒளிமயமான வடிவை உடையவர். 10 கைகள், சிங்க வாகனத்தை உடையவர். சிம்ம வாகனத்தில் 10 கரங்களுடன் 5 முகங்கள் கொண்ட விநாயகரை ஹேரம்ப கணபதி என்கிறோம். திருவெற்றியூரில் பெரிய கோவில் அருகே உள்ள தட்சிணாமூர்த்தி கோவிலில் ஹேரம்ப மூர்த்தியை காணலாம். முத்துசுவாமி தீட்சிதர் 27 கணபதி பாடல்கள் பாடியுள்ளார். ஹேரம்பாய நமஸ்தே, ஹரி பிரம்மேந்திராதி சேவிதாய குமாராய என்று வருகிறது. திரேதாயுகத்தில் அவர் பெயர் மயூரேஷர். வெண்ணிறம், 6 கரம், மயில் வாகனம். பூனா மோர்காவில் மயூரேஸ்வரர் அல்லது மோரேஸ்வரரை நாம் தரிசிக்கலாம். துவாபர யுகத்தில் கஜானனர். சிவப்பு நிறம், 4 கரம், மூஷிக வாகனம். முத்துசுவாமி தீட்சிதர் கஜானன யுத்தம் கணேஸ்வரம் பஜாமி சததம் சுரேஸ்வரம் என்று பாடியுள்ளார். நிறைவாக கலியுகத்திற்கு உரியவர் தூமகேது அல்லது தூம்ரகேது. புகைவண்ணர், 2 கரம் கொண்டவர், குதிரை வாகனர். 2 கைகளை உடைய கணபதி குதிரை வாகனராகி காண்பது துர்லபம். பிள்ளையார்பட்டி கணபதி 2 கைகள் உடையவர், ஆனால் குதிரை வாகனம் இல்லை. சேனையில் சேர்ந்திருப்பவர்களும் விளையாட்டில் திறமையுடையவர்களும் வெற்றியடைய வணங்க வேண்டிய கடவுள் தூம்ரகேது கணபதியே.